மீட்பராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களால் முடிந்தது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நீர் எதற்காக எங்களை இங்கே கூட்டி சேர்த்தீரோ, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை அழைத்து வந்தீரோ, அந்த நோக்கம் எங்களில் நிறைவேறட்டும் சுவாமி. ஏனென்றால் எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தான் இருக்கிறது. எங்களை ஆசீர்வதிக்கும் வார்த்தை உம்மிடத்தில் தான் இருக்கிறது. எங்களுக்கு விடுதலை கொடுப்பவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஏனென்றால் நீர்தான் எங்கள் மீட்பர். ஆகவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 4-5. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒரு காரியம்தான். அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலம் என்று சொன்னால் அந்த நாட்களிலே இந்த வசனத்தை குறித்து பேசாதவர்கள், இதை வாசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் இதுதான். இன்னும் 40 நாள் இருக்கிறது. நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரம். அதில் பிரவேசித்து அதில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அப்பொழுது யோனா சொல்கின்றார், இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இது யோனாவாக போய் சொன்ன ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் யோனாவுக்கு வெளிப்படுத்தி யோனாவின் மூலமாக அந்த நினிவே மக்களுக்கு அதை தெரியப்படுத்துகின்றார். இந்த 40 நாள் என்று அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த 40 என்ற எண் நம்முடைய வேதத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண்ணாக அல்லது நம்பராக கருதப்படுகிறது. ஏனென்றால் பல முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே இந்த 40 என்ற எண்ணுக்குள் வருவதாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்த பொழுது முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட அங்கே நாட்களில் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 7 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அதே போல் யாத்திராகமத்தின் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வருமட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கின்ற அந்த 40 ஆண்டுகள் வரையிலும் அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். அதே யாத்திராகமம் 24:18 மோசே சீனாய் மலை மேல் ஏறி 40 நாள் இருந்தான். இரவும் பகலும் சீனாய் மலை மேலே ஏறி அவன் கர்த்தரோடு அவன் பேசி கொண்டிருந்தான் 40 நாட்கள். அதே
புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருவோம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுதும் மத்தேயு 4:2 சொல்லுகிறது, இயேசு இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. எவ்வளவு நாள் இருந்தாராம்? இரவும் பகலும் 40 நாள். அதே போல அப்போஸ்தலர் 1:3 சொல்கிறது, 40 நாட்கள் சீடர்களுக்கு தாம் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தினார். அவர் உபவாசம் இருந்த நாட்களும் 40. அதே போல் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணினார்கள் அல்லவா? அந்த அடக்கம் பண்ணின நேரத்திலிருந்து அந்த சரீரம், மரித்த சரீரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அல்லவா, அது 40 மணி நேரம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த 40 என்பது மிக முக்கியமான ஒரு நம்பராக, ஒரு எண்ணாக வேதத்தில் பார்க்கப்படுகிறது. சரி, நமக்கு இந்த 40ங்கிறது முக்கியம் அல்ல. பட் அது எதனால், அதனுடைய நோக்கம் என்ன? இந்த 40 நாட்கள் 40 ஆண்டுகள் இப்படி வந்து கொண்டே இருக்கிறதே, 40 மணி நேரம் என்று சொல்லி, இதன் அடிப்படையில் நடந்த காரியம் என்ன? அதற்கு பிறகு அதனுடைய இம்பேக்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? எதற்காக இவைகள் எல்லாம்? இதுதான் நமக்கு முக்கியம். அதே போல தான் இப்போ நம்ம பார்க்கின்றோம், இந்த லெந்து நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் 40 நாட்கள். மொத்தமாக அந்த சாம்பல் புதனிலிருந்து உயிர்த்தெழுந்த நாள் வரையிலும் பார்த்தால் ஏறக்குறைய 46 நாட்கள் இருக்கும். ஏறக்குறைய 6 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளாக வருகின்றன. அது ஓய்வு நாளாக இருக்கிறது. ஆகவே அதை கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், ஓய்வு நாள், அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதை தவிர மற்ற நாட்களை நாம் கூட்டி கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் 40 நாட்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 40 நாட்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அங்கே யோனா வந்து நினிவே பட்டணத்தாருக்கு சொன்னால், இன்னும் 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இது எதற்காக? அவங்கள பயமுறுத்துறதுக்காகவா? அல்லது எதற்காக? அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். உனக்கு டைம் தரேன்ப்பா, இந்த டைமிலையாவது நீ மனம் திரும்பினா உன்னுடைய அழிவிலிருந்து நீ தப்பித்து கொள்ளலாம். இவ்வளோ பெரிய அழிவு வரப்போகிறது, அதிலிருந்து தப்பித்து கொள்ள தான் உனக்கு கால அவகாசம். அதே போல தான் நமக்கும் இங்கே இந்த 40 நாள் உபவாச நாட்களாக, லெந்து நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக உங்களுக்கு கிருபையாய், இரக்கமாய் தேவன் கொடுத்திருக்கின்ற நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். இதை நாம் முதலாவது நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து, அழிவிலிருந்து நாம் மீட்டு கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த நாட்கள் எல்லாம் வருகிறது போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரையிலையும் எத்தனையோ தபசு காலங்களை, இந்த லெந்து நாட்களை நாம் அனுசரித்து வந்திருக்கின்றோம். அதன் மூலமாக அதற்கு பிறகு ஏதாவது நம்மில் மாற்றம் இருந்ததா என்றால் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? லெந்து காலம் என்று சொன்னால், அது இனிமேல் இந்த லெந்து காலத்தில் நான் நன்றாக வேதம் வாசிப்பேன், நான் நன்றாக ஜெபம் பண்ணுவேன், ஜெப நேரத்தை கூட்டுவேன், வேத வாசிப்பை கூட்டுவேன், மற்றவர்களுக்கு உதவுவதை தான தர்மம் செய்வேன். இப்படி பல வகையான தீர்மானங்களை எடுக்கிறோம். தீர்மானங்களை எடுப்பது என்பது மிகவும் நன்மையான ஒரு காரியம்தான். ஆனால் அது எந்த அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கிறது? தேவன் விரும்புகிற பிரகாரமாக நாம் அதை செய்கிறோமா? ஏதோ வருகிறது போகிறது, கிறிஸ்மஸ் காலம் வந்தது போனது, அதே போல் இப்பொழுது லெந்து காலம் வருகிறது, அதுவும் வரும் போகும். அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் வெறும் சடங்காச்சாரமாக நாம் அதை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை விட பரிதாபத்திற்குரியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள்.
எதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்பதற்கு நாம் தயாராக அல்லது அதற்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ முதல்லலாம் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். இன்னும் தபசு நாளில் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். முன்பெல்லாம் நான் ஒரு அரை மணி நேரம் வேதம் வாசிப்பேன். இனி 1 மணி நேரம் வேதம் வாசிப்பேன். முன்பை போல நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த காசை நான் என்ன செய்வேன்? ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பேன். நல்லது. இந்த தீர்மானங்கள் எல்லாம் மிக மிக நல்லது. ஆனால் இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றுகின்றது, உங்களை பார்த்து மற்றவருடைய வாழ்க்கையை அது எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு அது எவ்வளவு உதவி இருக்கின்றது, நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி வாழ ஆரம்பித்திருக்கிறீர்கள், இதுதான் முக்கியம். இதுதான் முக்கியம். இதை சிந்தித்து பார்க்கின்ற ஒரு காலம்தான் இந்த லெந்து காலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பல வகையான தீர்மானங்களை எடுக்கிறோம், நல்லது. இந்த தீர்மானங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை 3 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை நீங்கள் எந்த தீர்மானமோ அந்த தீர்மானம் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த 3 வகைகளுக்கு ஏதாவது ஒன்றுக்கு கீழே தான் வரப்போகிறது. நாம் சுலபமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஒரு காரியத்தை சொல்கின்றேன். இந்த 3 வகை என்ன தெரியுமா? முதலாவதாக கைப்பிடி, இரண்டாவது கை விடு, மூன்றாவது கை தூக்கி விடு. இந்த 3 பகுதிகளாகத்தான் நாம் பிரித்து பார்க்க போகின்றோம். இந்த லெந்து காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று என்னது? முதலாவதாக உள்ளது கைப்பிடி, இரண்டாவதாக உள்ளது கைவிடு, மூன்றாவதாக உள்ளது கை தூக்கி விடு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, முதலாவது வகை என்ன பார்க்க? கைப்பிடி. கைப்பிடி என்றால் என்ன அர்த்தம்? யாருடைய கையை பிடிக்கிறது? உங்கள் படிப்பையா, அல்லது உங்கள் பதவியவா, உங்கள் பணத்தையா, உங்கள் செல்வாக்கையா? அல்ல. அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அவைகளாம் அனித்தியமானவைகள், ஆபத்து காலத்தில் அவைகள் ஒன்றும் உதவாது. ஆகவே யார் கையை பிடிக்க வேண்டும்? தேவனுடைய கையை பிடி, இறைவனுடைய கையை பிடித்துக்கொள், இயேசுவனுடைய கையை பிடித்துக்கொள். உன்னை அவர்தான் இறுதி வரையிலும் கைவிட மாட்டார். அவர் உன் கரத்தை பிடித்திருக்கின்றார். நாம் தான் என்ன செய்கின்றோம்? அந்த கரத்தை உதறிவிட்டு நாம் ஓடுகின்றோம், பல வகையான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளுகின்றோம். ஆக இந்த லெந்து காலத்திலாவது, ஆண்டவரை, நாம் உம்மை அன்றி வேற யாரையும் நம்ப போவதில்லை, வேற எதையும் நான் நம்ப போவதில்லை, நீர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் அவருடைய கரத்தை பற்றி பிடிக்க வேண்டும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் அப்புறம் நம்ம ஏதோ ரொம்ப பெரிய சாதனையை சாதித்து விடுகிறோம். அல்ல. 2 மணி நேரம் ஜெபம், எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்கள் என்று அர்த்தம் அல்ல. அது ஒரு பெரிய காரியம் அல்ல. நீங்கள் ஜெபிப்பதனுடைய உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது, அதுதான் முக்கியம். ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வேதத்தில் அநேக காரியங்களை சொல்லலாம். நீண்ட ஜெபம் என்று அல்ல, ஒரு சில வார்த்தைகளையே சொல்லி பெரிய காரியத்தை சாதித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் அவர் என்ன செஞ்சார்? கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா அதை நிரூபிக்கணும். அந்த பாகால் தான் தெய்வம்னு நம்பி இருக்கிறவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் பாகாலை கூப்பிட்றாங்க. பீடத்தை கட்டுனாங்க, காளையை வெட்டுனாங்க, எல்லாம் பாகாலே அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தின் பேரை கூப்பிட்டு சோர்ந்து போனார்கள். ஒன்றும் வரவே இல்லை. ஆனால் எலியா கொஞ்ச நேரம் தான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே, நான் எதுக்காக இதை ஆயத்தப்படுத்துறது உமக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, கர்த்தரே தெய்வம் என்று சொன்னால் அக்கினியை இறக்கி இதை பட்சித்து போடும், நீரே தேவன் என்பதை இவர்களுக்கு நிரூபித்து காட்டும். ஒரு சின்ன ஜபந்தான், ஒரே ஒரு வார்த்தை தான், கர்த்தாவே இறங்கும். அது ஒரே வார்த்தை தான், மிக சிறிய ஜபம். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை
பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லோரும் அறிந்து கொண்டார்கள், கர்த்தரே தேவன். காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் கத்தி கத்தி ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இவர் ஒரு வார்த்தை சொன்னவுடன் அக்கினி இறங்கியது. அதுதான், அது எதை காட்டுகிறது? எலியாவுக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கமான உறவை காட்டுகிறது. ஏனென்றால் இவர் ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? இப்படியாக கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற எலியாவாகிய நான் சொல்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறப்ப மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கல, 24 மணி நேரமும் நான் கர்த்தரோடு தான் வாசம் பண்ணி கொண்டு இருக்கின்றேன். எதை செய்தாலும் என்ன சொன்னாலும் எங்கே போனாலும் அவருடைய வழிநடத்துதலின்படி தான் நான் செய்கின்றேன். ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் இன்றைக்கு இப்போ உன்கிட்ட வந்து சொல்கிற காரியம் இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் தேவனுக்கும் அவ்வளவு நெருங்கி ஐக்கியம் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆகவே தான் ஒரு சின்ன ஜெபம் செய்தார். அந்த ஜெபம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. தேவ பிரசன்னம் அங்கே இருந்தது. உடனே அக்கினி இறங்கி பட்சித்து போட்டது. இதுதான் முக்கியம். கைப்பிடித்து கொள்ளுதல், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுதல். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர்கிட்ட சில காரியத்தை ஜெபிக்கிறோம், வாஸ்தவம் தான். கிடச்சிச்சின்னா நன்றி சொல்கிறோம், கிடைக்கல காலதாமதம் ஆகுது நெகட்டிவாக போச்சுன்னா உடனே ஜெபிக்கிறத விட்டுடுறோம். இதுதான் நாம் செய்கிற ஒரு காரியம். இந்த காலகட்டங்களில் ஜெப நேரத்தை கூட்டுறோன்னா நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்க யோசித்து பாருங்கள். என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள்? உங்களிடம் உள்ள சுபாவங்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? அல்லது உங்கள் சபை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? அல்லது வேறு எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? உலகத்திலே சமாதானம் நிலவ வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? கஷ்டப்பட்டவர்களும் தரித்திரர்களும் கைவிடப்பட்டவர்களும் திக்கற்றவர்களும் ஆண்டவரே உதவி பெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறீர்களா? எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? நம்ம சொல்கிறோம் நாங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கிறத 2 மணி நேரமாக ஜெபிக்கிறோன்னு. கிளிப்பிள்ளைக்கு பாடம் சொல்வது போல் அவர்களை ரட்சியும் இந்த ஊழியத்திற்காக அந்த இது அல்ல. இருதயத்தின் ஆழ் அது ஜெபிக்க வேண்டியது அவசியம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தாவே, இப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிறதே, நீர் இவர்களுக்காகத்தானே இந்த உலகத்திற்கு வந்து இத்தனை பாடுகளை அனுபவித்து உம்முடைய இரத்தத்தை சிந்தினி உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரே, அதை இன்னும் இந்த மக்கள் அறியாமல் இருக்கிறார்களே, அவர்களை ரட்சியும். அவனுடைய பரிசுத்த இரத்தத்தை அவர்கள் மீது தெளியும் ஆண்டவரே. அவர்கள் குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும். அவர்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். இதற்காக ஜெபிக்கிறீர்களா? இதுதான் ஜெபம். இதுதான் கர்த்தருக்கு ஏற்ற ஜெபம். ஆண்டவர் சொல்லுகின்றார், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆக வேலையாட்களை அனுப்பும்படி அறுப்பின் எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் வேண்டிக் கொள்கிறோம்? ஆண்டவரே, எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்? மக்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்கிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். உம்முடைய ஊழியத்திற்காக என்று மக்களை எழுப்பும் சுவாமி. இளைஞர்களை எழுப்பும். வலைவிலகி போய்கொண்டிருக்கிறார்களே, மாயையில் சிக்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீர் திசை திருப்பி உம் பக்கமாக கொண்டு வாரும். இந்த ஜெபம்தான் முக்கியம். தேசத்தை காப்பாற்றும் சுவாமி. யார் மெய்யான தேவன் என்று தெரியாமல் எப்படியாய் மக்கள் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறார்களே, லட்சமாய் போய் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய உயிரையுமே பணயம் வைத்து தங்களுடைய பொருட்களை இழந்து போய் எத்தனை பாடுகள், ஒன்றுக்கும் உதவாத பிரயோஜனமற்ற காரியத்திற்கு இப்படியாக சென்று கொண்டிருக்கிறார்களே. பிசாசானவர்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றானே, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படட்டும். அதற்காக ஜெபிக்கிறீர்களா? அதற்காக கொடுக்கப்பட்ட நாள் தான் இது. அதுக்காக தான் ஜெபம் அதிகமாக 1 மணி நேரம் இருக்கிற 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா எதற்காக ஜெபிக்கிறீர்கள்? இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஜெபம். உங்கள் உள்ளத்தை ஊற்றி கர்த்தருடைய ஆதங்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு உங்கள் உள்ளத்திலே அதை வாங்கி கொண்டு அதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஜெபம்.
அது மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஜெபமாக அது மாறுகின்றது. இதுதான் கிறிஸ்து பிரியமானவர்களே ஆண்டவருடைய கையை பிடிக்கிறதுன்றது. நம்ம இதுக்காக ஜெபிக்கிறோன்ற நம்ம என்ன செய்கிறோம்? அவர் நம் கையை பிடித்திருக்கிற நாமும் அவரை இறுக பற்றி கொள்கின்றோம். மத்தேயு 6:33 சொல்வது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சுயநலத்திற்காக, சொந்த குடும்பத்திற்காக அல்ல அல்ல அது அல்ல. இந்த காலகட்டங்கள், ஆண்டவரே என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, ஏன் நான் முதலாவது இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைய வேண்டுமே, இதற்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவை அது நெருக்கமாக்குகிறது, உறுதிப்படுத்துகின்றது, ஐக்கியப்படுத்துகின்றது. இதை உணர்ந்து கொள்ளுகின்ற காலம்தான் இந்த காலம். இப்படியாகத்தான் ஜெபிக்க. வேதத்தில் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, எதுக்காக உபவாசம் இருந்தாங்கன்னு பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோமோ, அங்கெல்லாம் எதை தெரியுமா சொல்லியிருக்காங்க? தேசத்துக்காகத்தான், மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான், தேசம் செழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக பொதுவான காரியத்திற்காக, பொதுவான நன்மைகளுக்காக கர்த்தர் எதை விரும்புகின்றாரோ அதற்காக யார் விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்றார்களோ அதற்கெல்லாம் பதில் உடனடியாக வந்தது. மக்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு செய்ய இருந்த அந்த தீங்கை செய்யாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு மக்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அந்த தீங்கு யார் செய்வது? கர்த்தர் கொடுப்பது அல்ல. இவர்கள் பாவத்தின் நிமித்தமாக, சாபத்தின் விளைவாக வருவது தான் இந்த அழிவுகள் எல்லாம். எப்பொழுது அவர்கள் அதை உணர்ந்து மனம் திரும்புகிறார்களோ அப்பொழுது சாபத்தின் கட்டு உடைக்கப்படுகிறது, சேமம் அடைகின்றார்கள். அதைத்தான் வேதத்திலெல்லாம் பார்க்குறோம். இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த காலம்தான் இந்த தவக்காலம். இந்த காலகட்டத்திலாவது நாம் அதை நினைத்து அதற்கு ஏற்றாற் போல வாழ்ந்து கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை புதுப்பித்து கொள்ள, இன்னும் நெருக்கமாக்கி கொள்ள வருவதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த லெந்து காலம். அதுக்காக தான் இத்தனை கூட்டம், இத்தனை உபவாசங்கள், அந்த ஜபம், விழிப்பு ஜபம், அப்படி இப்படி எல்லாம் வைப்பதற்கு. எதற்கு? சடங்குக்காக அல்ல, பாரம்பரியத்தினக்காக அல்ல. இதன் மூலமாகவாது மக்கள் அந்த உண்மையான தாற்பயத்தை உணர்ந்து தேவனுக்குள் ஐக்கியப்படுவார்களா என்பதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கைப்பிடி, ஆண்டவருடைய கரத்தை பிடி, ஆண்டவருடைய கரத்தை உறுதியாய் பற்றிக்கொள், அவரோடு நெருங்கிய உறவு கொண்டவளாக வாழ், அவர் விரும்புகிற காரியத்தை செய், அவர் விரும்புகின்ற அவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்காக விண்ணப்பத்தை ஏறெடு. இதுக்காக கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த காலம். அதுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண, மற்றதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதா? சொந்த காரியம் பண்ண தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஆண்டவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த சிறியவரில் ஒருவராது கெட்டுப்போவது என் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொன்னார். அவர்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரே உம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், இவர்களை ரட்சியும் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்க வேண்டும், அந்த ஜெப நேரத்தை கூட்ட வேண்டும் என்பது தான் இந்த காலகட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆக ஜெப நேரத்தை கூட்ட வேண்டும். அது எங்கே நம்மை கொண்டு போய் நிறுத்த வேண்டும்? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை அது பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டும். இது தான் உண்மையான ஜெபம். இது தான் நம்முடைய கரம் ஆண்டவருடைய கரத்தை இறுக, அவர் நம்முடைய கரத்தை பிடித்து தான் இருக்கிறார். அதில் சந்தேகம் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் கைவிடலை, நம்ம தான் உதறிட்டு போகிறோம். ஆக நாம் அவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்கின்ற ஒரு காலம் இது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒன்று கைப்பிடி, இரண்டாவதாக உள்ளது. ஆக இந்த கைப்பிடித்தல் எதில் வர்றது? ஜெபத்தின் மூலமாய். இரண்டாவதாக கைவிடுனா சிலதை விட்டு விலக வேண்டும். உபவாசம். நம்ம சொல்கிறோமில்ல, நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக டைம் எடுத்திருக்கோம், உபவாசிக்கிறோம். எதற்காக உபவாசிக்கிறோம்? நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? உபவாசம் என்றால் என்ன? இவ்வளோ நாட்கள் நிறைய நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டோம், இந்த 40 நாள் நான் நான்வெஜ்ஜை விட்டுடுறேன், அதான் கைவிடுறதுன்னு அர்த்தம். ஆடம்பரமாக நான் இனி ட்ரெஸ் பண்ண மாட்டேன். சில நிறைய பூக்கள்லாம் வச்சு, அது ஆராதனைக்கு வர்றதுனால எங்கேனாலும் ஆடம்பரமாக தலை நிறைய பூ, அது தவறு என்று சொல்லவில்லை.
பட் அதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 40 நாட்களும் நாங்கள் அதை வைக்க மாட்டோம், கைவிடுறாங்க. அதை நாங்கள் வைக்க மாட்டோம். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. வீணான செலவுகள் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ உபவாசம் என்று இருக்கும் பொழுது சாப்பாடை நாங்கள் குறைத்து கொள்வோம். ஒரு வேளை சாப்பிடுவோம் அல்லது 2 நேரம் சாப்பிடுவோம். ஆக சாப்பிடுவதை நாங்கள் குறைத்து கொள்ளுகின்றோம். அந்த நேரத்தை குறைத்து அதெல்லாம் விட்டுடுறோம். இதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம அதை நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி செய்கிறதுனால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜென்ம சுபாவத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா? இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நானும் அப்படித்தான் இருந்தேன். இந்த 40 நாளும் அப்போல்லாம் சினிமா பைத்தியம். சினிமாவுக்கெல்லாம் ஒழுங்காக போயிடுவோம். ஏதாவது ஒரு தியேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அப்போல்லாம் தூத்துக்குடியில் எண்ணி 4 தியேட்டர் தான் அந்த காலகட்டங்களில். ஆகவே புது படம் திருநெல்வேலியில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போயிடுவோம் அதை பார்ப்பது. அப்படி பைத்தியக்காரத்தனமாக இருந்த காலகட்டத்திலும் கூட இந்த தபசு காலம் என்றால் நாங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என்னது? சினிமா பார்க்க மாட்டோம். அது என்னவோ ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் மாதிரி நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அதை கைவிடுவோம். அதை கைவிடுதல், அதை நம்ம இதெல்லாத்தையும் மாம்சம் சாப்பிட மாட்டேன், மாம்சத்தை கைவிடுறது, ஆடம்பர பொருட்களை கைவிடுறது, சினிமா பார்க்குறத கைவிடுறது, குடிக்கிறத கைவிடுறது, இதெல்லாம் நம்ம செய்துட்டு எப்படா ஈஸ்டர் வரும், ஈஸ்டருக்கு ஒரு நல்ல படம் அங்கே ரிலீஸ் ஆகுது என்று ஓடுவோம். குடிக்காமல் இருப்பவங்க அன்னை, மாம்சம் சாப்பிடாமல் இருப்பவர்கள் அன்றைக்குத்தான் எல்லா வித எத்தனை வெரைட்டி செய்ய முடியுமோ. என்ன பிரயோஜனம்? நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போ இங்கே கைவிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த இதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, இதெல்லாம் செய்ய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுவார்கள், சுய கட்டுப்பாடு. அந்த சின்ன காரியத்தில் நம்ம சின்சியராக இல்லைன்னா பெரிய காரியத்தில் இருக்க முடியாது. ஆகவே இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அது தான் செய்ய வேண்டும், அது தான் முக்கியம் என்று அதை நினைக்கக்கூடாது என்பது தான். ஆக இதை எதை கைவிட வேண்டும்? நம்முடைய ஜென்ம சுபாவங்களை கைவிட வேண்டும். இந்த வருடத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் நாவினால் நான் நிறைய பாவம் செய்கிறேன். நம்மளை எத்தனை பேர் மற்றவர்களை குறித்து குறை பேசுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். 2-3 பேர் சேர்ந்து பேசுனா கொஞ்ச நேரத்தில் யாரை பற்றியாவது பேசுபவர்களாக இருக்கின்றோமே. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரை இனி எந்த காரணத்தை கொண்டும் நான் யாரை பற்றியும் குறை பேச மாட்டேன், மற்றவர்களை புண்படுத்தி பேச மாட்டேன். சிலர்லாம் பேசுனாங்கன்னு சொன்னால் அப்படின்னா ரத்தம் வராதது ஒன்று தான் குறைவாக இருக்கும். சொல்லுவாங்க, நான் வெட்டு 1 துண்டு 2ன்னு தான் பேசுவேன். அல்ல, கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த நாவில் நம்ம பேசுகிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவர் விரும்புகிறது பிறருடைய பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தை தான் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் சொல்பவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக எதை கைவிடணும்? வெளிப்பிரகாரமான இதை கைவிட்டால் 40 நாள் கழித்து மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம செய்து கொள்ளுவோம். ஆனால் நம்மளுடைய சுபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே இங்கே நாம் சொல்வது, ஆண்டவர் விரும்புகிற காரியம் உன்னிடத்தில் உள்ள ஜென்ம சுபாவத்தை விடு. சிலருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம் வந்துடும். ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் கோபம் வரும். அந்த கோபத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை இந்த நாட்களில் எனக்கு அந்த கோபத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் தாங்க. அந்த கோபத்தை நான் அடக்கணும், என் பேச்சை நான் அடக்கணும். இந்த வீணான நேரத்தை அந்த செல்ஃபோன்லேயும் டிவிலையும் இந்த மொபைல் என்று சொல்கிறோமே, பல காரியங்களில் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி, ஃபேஸ்புக் என்று சொல்லி, யூடியூப் என்று சொல்லி மணிக்கணக்காக நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றேனே, அதை நான் விட்டு விடுகின்றேன். அதை விட்டு 40 நாட்களுக்கு தொடர்ந்து இதை செய்யாமல் இருங்கள். தானாக என்ன ஆகிவிடும்? அந்த சுபாவம் நம்மளிருந்து மாறிவிடும். சுபாவம் மாறிவிடும். பழக்கம்தான் அதை நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாற்றுகிறது என்று சொல்லி சொல்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்படி பழகிவிட்டால் அந்த மொபைலுக்கு அந்த யூடியூபுக்கு வீணான நேரத்தை செலவழிப்பதில் நான் பைபிள் வாசிக்கிறதுல செலவழிப்பேன். ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுங்க. அதான் கைவிடுதல். ஃபாஸ்டிங், சிறந்த ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா? திக்கற்றவர்களுக்கு ஆதலாக, அவசியம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது, நம்முடைய கோபத்தை விட்டு விடுவது,
இதெல்லாம் தான் கைவிடுறது. நம்முடைய நேரத்தை எனக்கே நேரம் பத்தல அப்படி இல்லை, இருக்கின்ற நேரத்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நான் செலவிடுவேன், சுயத்திற்காக அல்ல பிறர் நலத்துக்காக. இதுதான் உண்மையான ஃபாஸ்டிங். இதுதான் என்ன செய்யும், உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்க்கும். அதுதான் உண்மையான உபவாசம். ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்கிறாரு. ஆக கைவிடு, முதலாவது கைப்பிடி தேவனை பற்றி கொள்வது, அவருடைய உறவிலே பலப்படுவது. இரண்டாவதாக விட வேண்டிய காரியங்கள் வெளிப்பிரகாரமாக நாம் இப்போ எடுத்துக்கொண்டிருக்க தீர்மானம், அது உண்மையான கைவிடுதல் அல்ல, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை கைவிடுதல். யாராவது ஒரு தப்பு சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம், எதிர்த்து நிற்காதபடிக்கு, அதை நியாயப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அந்த சுபாவத்தை நான் விட்டு விடுகிறேன். அதில் பழகி பாருங்கள், கர்த்தருடைய உதவியை கேட்டு. அதுதான் உண்மையான ஃபாஸ்டிங், அதுதான் உண்மையான உபவாசம். இதுதான் கைவிடுதல். முதலாவது கைப்பிடி, இரண்டாவது கைவிடு, மூன்றாவது கை தூக்கி விடு. நம்ம என்ன முடிவு பண்ணுறோம், நிறைய ஜெபம் பண்ணுவேன், நிறையா வேதம் வாசிப்பேன், நான் உபவாசம் இருப்பேன், மற்றவர்களுக்கு உதவி செய்வேன். இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் உதவி செய்கிறோம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எப்படி செய்கிறோம், நம்மளுடைய நிறைவிலிருந்து தான் நாம் செய்கின்றோமே தவிர நம்முடைய குறைவுக்கு மத்தியிலும் மற்றவர்களுக்கு செய்கிறோமா என்றால் கிடையாது. அன்னை தெரசா என்ன சொல்கிற, உண்மையான தானம் எது தெரியுமா, நமக்கு வலிக்கணும், நமக்கு போது மற்றவர்களுக்கு உதவி செய்வது, வலியின் மத்தியிலும் உதவி செய்வது இருக்கிறதே, அதுதான் உண்மையான தானம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படியோ ரோடு சைடில் அவ்வளவு அசிங்கத்திற்கு மத்தியில் கயற்பாரற்று வியாதிப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு மிக மோசமான ஒரு நிலைமையில் அதை பார்க்கவே நமக்கு அருவருப்பாக இருக்கும். நாம் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு காணாதவர் போல போய் விடுவோம். ஈ மொய்த்து கொண்டு இருக்கும், இரும்பு மொய்த்து கொண்டு இருக்கும். ஆனால் அன்னை தெரசால் போய் அப்படிப்பட்டவர்களை அவர் தூக்கி எடுத்து அவர்களை சுத்தம் பண்ணி அவர்களுடைய இடத்திற்கு கொண்டு வந்து அவர்களை பராமரித்து அவர்களை பாதுகாக்கிறாரே, அதுதான் உண்மையான தான். வலிக்கணும், நமக்கு அது செய்ய முடியாது, அருவருக்கத்தக்கது தான், நம்மால் முடியாதது தான். ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாய் அதை அவர்கள் செய்தார்கள். அதுதான் உண்மையான தானம். தானம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய நேரத்தை கஷ்டப்படுகிறவர்களுக்காக விட்டு கொடுப்பது. ஒருவர் அவர்களுடைய கவலையை சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் முழு மனதோடு உங்களுடைய செவியை அவர்களுக்கு திறந்து அவர்கள் சொல்வதை கேட்பது, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது, இதுதான் உண்மையான தானம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே தான் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை ஆலயத்துக்கு சென்ற பொழுது நிறைய பேர் காணிக்கப்பட்டாங்க, எல்லாம் நிறையெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை 2 காசு தான் போட்டான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவள் தான் மிக அதிகமாக போட்டாள். ஏன்னா மற்றவங்கள்ட்டெல்லாம் நிறையா இருந்தது. இப்போ நம்மளுமே சொல்கிறோம்ல, தசமபாகம் கொடுக்குறோம், காணிக்க போகிறோம், சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்குறோம், கன்வென்ஷனுக்கு கொடுக்குறோம், மிஷனரிகளை தாங்குகிறோம். இதெல்லாம் எதுலேருந்து செய்கிறீங்க? நமக்கு நிறைய இருக்கிறதுலேருந்து நம்ம செய்துட்ருக்கோம், அவ்வளோ. ஆனால் அது செய்வதற்கும் தேவனுடைய கிருபை வேண்டும், அதை குறை என்று சொல்லவில்லை. ஆனால் அது பெரிய தானம் அல்ல. இங்கே மற்றவங்களாம் நிறைய காணிக்க போட்டாங்க, கர்த்தர் அதை அவ்வளவா அங்கீகரிக்கவே இல்லை. இந்த இவன் 2, ஏன்னா அவள்கிட்ட அன்றைக்கி சாப்பாட்டுக்கே அந்த 2 காசு சாப்பாட்டுக்கே போதுமோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த இருந்ததையும் அவள் போட்டுட்டாள். அதுதான் அவளுடைய வலி இருக்குது. ஆனாலும் அவள் செய்தாள். நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக மற்றவருடைய பிரச்சனையை அலட்சியம் பண்ணிக்கொண்டு எனக்குடைய பிரச்சனையே பெருசாக இருக்குது, நான் போய் அங்கே என்ன செய்வது என்று நிறைய பேர் அப்படி தான் கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இந்த காலகட்டத்திலாவது உங்கள் குடும்பத்திலோ உங்கள் சபையிலோ அல்லது உங்களுடைய ஊழியத்திலோ யார் கஷ்டப்படுகின்றார்களோ, யார் துன்பத்தில் இருக்கிறார்களோ, யார் வேதனையில் இருக்கிறார்களோ, யார் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டு அவர்களை தேடி போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது, உங்கள் நேரத்தை கொடுப்பது, அவர்களை தூக்கி விடுதல். அதுக்கு பேர் தான் தூக்கி விடுதல். நம்பிக்கை இழந்து இப்படியெல்லாம் இருக்கேன்னு அழுது புலம்புவாங்க. அவர்களிடம் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை நீங்கள் தூக்கி விடுகிறீர்கள், விசுவாசத்தில் தூக்கி விடுகிறீர்கள், சமாதான குறைவிலிருந்து தூக்கி விடுகிறீர்கள், நம்பிக்கையற்ற வாழ்விலிருந்து நீங்கள் தூக்கி விடுகிறீர்கள். கை தூக்கி விடுதல், இதைத்தான் இந்த காலகட்டங்களில் செய்யணும்.
இதை தான் செய்யணும். தான தர்மம் என்றால் அதை உங்கள் நேரத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமையை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை செய்யும் பொழுது தான் பரலோக ராஜ்யம் களி கூறுகிறது. இப்படிப்பட்டதாக செய்யும் பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருகின்றோம், தேவனுக்கு சாட்சியாக வாழ்கின்றோம். இதை பயிற்றுவிக்கும் ஒரு காலமாகத்தான் இந்த லெந்து காலம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சபையானது இந்த நாட்களை நியமித்து பலவிதமான மத சடங்காச்சாரங்களை கொண்டு வருகிறது. என்றால் ஏதோ பாரம்பரியத்துக்காக அல்ல, அதிலிருந்து மக்கள் கற்றுக்கொண்டு அதில் மூலமாய் தங்களை உயர்த்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு இவர்கள் உறுதுணையாக இருக்க மாட்டார்களா? இவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக மாறுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இப்படிப்பட்ட காலகட்டங்களை திருச்சபையானது நமக்கு வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை உணர்ந்தவர்களாய் நாம் முயற்சி எடுப்போம், இதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படுவோம். யோனா சொன்னார், இன்னும் 40 நாளில் நினிவே விழும் என்று சொல்லி. உடனே அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி மனம் திரும்பினார்கள். அவர்களுக்கு வர இருந்த அந்த தீமையிலிருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மிடம் அதை தான் எதிர்பார்க்கிறார். இந்த தபச காலங்களிலாவது இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து திருத்தி கொண்டு ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்திலே கைப்பிடித்து, கைவிட வேண்டியதை கைவிட்டு, கை தூக்கிவிட வேண்டியதை கை தூக்கிவிட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் அவருக்கு சாட்சிகளாய் நாம் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அப்பா, இதோ இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த லெந்து காலங்களை நாங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி ஏதோ பழக்கத்தின் காரணமாய் பாரம்பரியத்தின் காரணமாய் பல பக்தி முயற்சிகளை அனுசரிப்பது தான் லெந்து காலம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் தகப்பனே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை மறந்தவர்களாக இருந்துவிட்டோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தவித மாற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும், இப்படி மேலோட்டமாகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோமே தவிர அதனுடைய அடிப்படை என்ன, அதனுடைய தேவை என்ன, அஸ்திபாரம் என்ன, எந்த அடிப்படையில் நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அந்த உண்மையான தாற்பயத்தை உணராதவர்களாக இருந்தோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கரத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தாரும். கைவிட வேண்டிய காரியங்களை நாங்கள் கைவிட எங்களுக்கு உதவி செய்யும். கை தூக்கிவிட காரியங்கள் எங்கள் மூலமாய் நடக்க வேண்டிய அந்த காரியங்களுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கொடும், ஒரு புத்துணர்ச்சியை கொடும் ஆண்டவரே, ஒரு வசந்த காலத்தை கொடும் ஆண்டவரே. தகப்பனே, உண்மையிலேயே இந்த லெந்து காலம் எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் அமைய, உம்முடைய சித்தத்துக்கு ஏற்றதாய் அமைய, ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் என்று சொல்வார்களே, ஒரு பெரிய மறுமலர்ச்சியின் காலமாக இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள, வரும் கோபாக்கினையிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை தகப்பனே நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் தொடர்ந்து பேசும், இடைப்படும், ஆசீர்வதியும், கிருபையை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி நம்மை நடத்தும்படியாய் இந்த காலகட்டத்திலே நாம் அவருடைய கரத்திலேயே அர்ப்பணிப்போம். God bless you.